திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மனிதர்கள். மாடுகள் சேர்ந்தால் மந்தையடா, மனிதர்கள் சேர்ந்தால் சண்டையடா என்று ஒரு பழைய பாடல் வரி உண்டு. இதுவும் அப்படித்தான். முழுக்க முழுக்க ஒரு இரவுக்குள் நடக்கின்ற கதை இது. கபிலர் வேலன், அர்ஜுன் தேவ்ரா, சரவணன், தஷா, குணவந்தன், தனபால் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் படம் உருவாகி இருக்கின்றது. எழுதி இயக்கியிருக்கின்றார் ராம் இந்திரா. ஒளிப்பதிவு அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ். இசை அனிலேஷ் எல் மெத்து. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தான். அந்த கதையை மிக நேர்த்தியாக அழகாக திரைக்கதையாக்கி இருக்கின்றார் இயக்குனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓர் இரவில் ராத்திரியில் 6 நண்பர்கள் சேர்ந்து சரக்கு போடுகிறார்கள். கலகலப்பாக தொடங்குகிறது இந்த தொடக்கம். கலகலப்பாக தொடங்கும் அதில் திடீரென்று மோதல் ஏற்படுகிறது. அந்த அடிதடியில் ஒருவர் கொல்லப்பட்டு விடுகிறார். கொல்லப்பட்ட அவரது உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்துவிட்டு பிரச்சனையில் இருந்து தப்பித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றனர். அதற்காக ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு சென்று அந்த உடலை புதைப்பதற்காக காரில் பயணிக்கிறார்கள். காரில் பயணிக்கும் போது இடையே பல இடையூறுகள். அதையெல்லாம் கடந்து அவர்கள் ஒரு காட்டில் சென்று குழியை பறிக்கும் போது மழை சொய்யென்று பெய்கிறது. அப்போது கார்டிக்கில் இருந்து அந்த கோணியில் கட்டப்பட்ட அந்த உடலை எடுத்து வெளியே கொண்டு வரும்போது மழையில் நனைந்ததும் அந்த கோணியில் கட்டி வைத்த உடல் அசைகிறது, பெருமூச்சு விடுகிறது. அவர் இறந்து விட்டார் என்று நினைத்த அந்த நண்பர்கள் அவரை இறந்ததாகவே இருக்கட்டும், புதைத்து விடலாம் என்று இருவர் சொல்ல, இல்லை அவரை காப்பாற்றி விடலாம் என்று மற்றவர்கள் சொல்ல, இந்த அவர்களுக்குள் மோதல் நடக்கின்றது. அந்த மனிதாபிமானத்தோடு அந்த மனிதன் காப்பாற்றப்பட்டானா அல்லது பிரச்சனையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவரை புதைத்து விட்டார்களா? இந்த கதை அதற்கு பிறகுதான் கதையே செல்கிறது. மனிதர்கள் எப்போதும் நண்பர்களாக இருக்கும்போது நட்பை பேணுகிறார்கள். எதிரியாக இருக்கும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் கச்சை கட்டிக்கொண்டு வரிந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்குள் நட்பும் ஒரு சைத்தானும் உண்டு, ஒரு சாதுவும் உண்டு, கெட்டவனும் உண்டு, நல்லவனும் உண்டு. மனிதர்கள் எப்போதுமே மனிதர்களாக இருப்பது வெகு இயல்பு. ஆனால் அவர்கள் மிருகமாக மாறும்போது எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள், யாரையும் அடிக்க துணிந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் நட்பு என்னதான் இருந்தாலும் அந்த நட்பை கூட வீசி எறிந்துவிட்டு அடிதடியில் இறங்கி விடுகிறார்கள். கொல்லவும் தயங்க மாட்டார்கள். இப்படி மனிதர்களுக்குள் இருக்கின்ற பல குணாதிசயங்களை இந்த திரைக்கதையின் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் இயக்குனர். பெரியார் சொல்லுவார், 4 பேர் ஒன்னா சேர்ந்தானா எப்போது அவனுக்குள் அடிதடி வரும், எப்போது அவனுக்குள் சண்டை போட்டுக் கொள்வார் என்று தெரியாது, அங்கு 4 போலீஸ் போட வேண்டும் என்று சொல்வார். அப்படித்தான் 6 நண்பர்கள் குடியின் மூலமாக அவர்கள் மனிதர்களாக இருந்தும் குடியின் மூலமாக அந்நியப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்குள் இடையே வந்த அந்த சைத்தான் யார்? இதுதான் இந்த திரைக்கதை சொல்ல விரும்பும் கருத்து என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.